வணக்கம். இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் இன்று உலக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பஹல்காம் பகுதியில் பொதுமக்கள் மீது நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பெண்களுக்கு ஒரு அஞ்சலி, அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோஃபியா குரேசி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து இதற்கான முழுமையான விளக்கங்களை அளித்தனர். அவர்களது வார்த்தைகளில், பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் நிச்சய புகலிடம். பஹல்காம் தாக்குதல் அமைதியை சீர்குலைக்கும் திட்டம். இந்தியா அமைதி விரும்பும் நாடு, ஆனால் பதிலடி தர தயங்காது. இந்த தாக்குதல் துல்லியமாக 25 நிமிடங்கள் நடத்தப்பட்டது. முக்கியமானது என்னவென்றால், பொதுமக்கள் உயிரிழப்புகள் இல்லாமல் முழுமையான இராணுவ நுட்பத்துடன் இந்த தாக்குதல் நிறைவேற்றப்பட்டது. 21 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. இதில் ஏற்கனவே இந்தியாவில் தாக்குதல் நடத்த பயிற்சி பெற்ற முகாம்களும் அடங்கும். மும்பை தாக்குதலில் பயிற்சி பெற்ற டைபா முகாம், பதான்கோட் தாக்குதலுக்கு பயன்பட்ட முகாம்கள் என பல முக்கிய இடங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தீவிரவாதத்திற்கு இந்தியா காட்டும் எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்புக்கான உறுதியான நிலைப்பாடு என உலக நாடுகளால் பாராட்டப்படுகின்றது. இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சலுக்கு நம்முடைய வணக்கங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்.